இந்த அழகான நிகழ்வை உருவாக்கி கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்வுக்கு எனக்கு பின்னாடி இருந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ண என்னோட அன்பான டீம் மெம்பர்ஸ்க்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த ஈவெண்ட்டுக்கு முழு ஆதரவு கொடுத்த ஜேக்கப் சார் அண்ட் சுரேஷ் சாருக்கு என்னோட ஸ்பெஷல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் உங்கள் எல்லாரையும் சிறப்பிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்க சீஃப் கெஸ்ட் டாக்டர் ராமசுப்ரமணியம் சார் ஐபிஎஸ் அவர்கள் அன்போடு வரவேற்கிறேன். ஸோ ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. சார் ரொம்ப அன்பானவர், நிறைய விஷயத்தில் கூட இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு, நிறைய விஷயத்தில் கைட் பண்ணிட்டு இருக்காரு. ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னால ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன், ஆனால் ரொம்ப அன்பானவர். அவரோட ப்ரொஃபஷன், அவரை சார்ந்தவங்க விசாரிச்சப்ப அவர் ப்ரொஃபஷன் இறங்கினாலும் அவரோட சிங்கத்தோட உங்களுக்கு பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் கூட தேங்க்ஸ் பண்ண ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி நம்மளோட சிறப்பு விருந்தினராக அப்துல் கலாமோட வளர்ப்பு பிள்ளையாக வெரி பவர்ஃபுல் லீடர், நம்ம எல்லாரும் ஒரு நடிகராக பார்த்துருப்போம், மக்களை மகிழ்விச்ச ஒரு நல்ல மனிதரை பார்த்துருப்போம். ஆனால் அவருக்குள்ள இப்போ மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வெளியில வந்து நிறைய இளைஞர்களையும் மாணவர்களையும் அடுத்த வழிப்படுத்தி ஒரு நல்ல எஜுகேஷனிஸ்டாக வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் நம்மளோட ஆர்கனைசேஷனில் கூட வந்ததுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ தாமு சார். அதே மாதிரி அதுக்கு அடுத்த கட்டமாக ஆசிரியர்கள், ஒரு ஆசிரியரோட கையில் ஒரு விருது வாங்குறதே பெரிய விஷயம். ஆனால் எங்க கொடுப்பன என்பிஎஸ் ஆர்கனைசேஷன் ஆசிரியருக்கே விருது வழங்குறத மிகப்பெரிய பெருமையாக நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம். அதே மாதிரி அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சின்ன சின்ன கனவுகள் வாழ்க்கையில் நாங்கள் அடைஞ்சிட்டு வரோம். எல்லாரும் இருக்கிற மாதிரி தான். ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்படுவோம், நல்ல ஷாப் போகணும்னு ஆசைப்படுவோம், சின்ன சின்ன கனவுகளை நிறைவேற்றிட்டே வருவோம். அதே மாதிரி பெருசாக கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம இன்னைக்கு ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து நிறைய திட்டங்களை இது மூலிமா நாங்கள் வகுத்திருக்கோம். ஸோ அந்த கனவுல சில விஷயங்களை அவங்க கூட பகிர்ந்துருக்கோம் அப்படின்றது எங்க. ஸோ கனவு காணுங்கள் அப்படின்ற விஷயம் எவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம் அப்படின்றது அப்துல் கலாம் சார் சொல்கிற மாதிரி தூக்கத்தில் வருவது கனவல்ல, தூக்க விடாமல் இருப்பதுதான் கனவு அப்படின்ற மாதிரி சில ஒரு பெரிய கனவுகளை நாங்கள் உருவாக்கிட்டோம். உண்மையை சொன்னா நிம்மதியாக தூங்கவே முடியல. ஏகப்பட்ட சிந்தனை அதை சார்ந்தே ஓடிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அதுல சில விஷயங்களை உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். மதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க. அம்மா முதல் கட்டம், அப்பா ஆசிரியர், அதுக்கடுத்து கடவுள் சொல்லுவாங்க. அதை நான் கொஞ்சம் வித்தியாசமா கொஞ்சம் யோசிச்சேன். அம்மா அப்படின்னா அன்பு, என்ன நடந்தாலும் என் பிள்ளைக்கான அன்பு அப்படின்ற விஷயத்துல அவங்க இருக்காங்க. நம்மளோட தகப்பன் அப்பா அப்படின்னு வரும்போது குழந்தைங்களோட பாதுகாப்புக்கும் இந்த வீரம் படத்துல வர மாதிரி என்னை தாண்டி தான் என் பிள்ளையை டச் பண்ணுன்ற மாதிரி முன்னாடி நின்று பாதுகாப்பு கொடுக்குறவர் தகப்பன். அண்ட் இவங்களாவது அவங்களோட சுயநலத்துல தன்னோட குழந்தைக்காக அந்த அன்பு ஆதரவே கொடுக்குறாங்க. ஆனால் ஆசிரியரையா நீங்க பல குழந்தைகளை உங்களோட குழந்தைகளா தத்தெடுத்து ஸோ பல பேருக்கு உங்களோட அறிவை அவங்களுக்கு வழங்கி என்னோட குழந்தை அப்படின்ற உரிமையை நீங்க அவங்க கொடுத்து முழுக்க முழுக்க அப்பா அம்மாவோட குழந்தை இருக்கிறத ரொம்ப கூட அதிகமாக குழந்தை இருக்காங்க. ஸோ அவங்களை வழிநடத்தி போற ஒரு ஆசிரியர் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த. ஸோ அதுக்கடுத்து காட், இறைவன் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் ஒரு கன்க்ளூஷன். அம்மா அப்படின்னா அன்பு, அப்பா அப்படின்னா பாதுகாப்பு, ஆசிரியர் அப்படின்னா அறிவு. இந்த விஷயத்துல எல்லாரையும் நம்ம கண் முன்னாடி பார்த்துப்போம். ஆனா அதுக்கடுத்து கடவுள் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. ஆனா கடவுளை நம்ம யாரும் நேர்ல பார்க்கறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ கடவுள்னா யார்? அம்மானா அன்பு சொல்லியாச்சு, அப்பானா பாதுகாப்பு சொல்லியாச்சு, ஆசிரியர் அப்படின்னா அறிவு வளர்ப்பு சொல்லியாச்சு. அப்ப கடவுள்னா யார் அப்படின்னு வரும்போது நம்பிக்கை அப்படின்ற விஷயத்த சொல்லலாம், பாசிட்டிவிட்டி அப்படின்ற விஷயத்த சொல்லலாம், கான்ஃபிடென்ஸ், நம்ம எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் இறைவனை கூட இருந்து சப்போர்ட் பண்றார் அப்படின்ற விஷயத்த சொல்லலாம், எதை கேட்டாலும் நமக்கு கொடுப்பார், கிவர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்ப கடவுளை நம்ம நேர்ல பார்த்தது இல்லையா அப்படின்னா நிச்சயமா நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அந்த விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு டிஸ்கஷன். ஸோ எப்படி கடவுளை நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா நம்மளோட தலைவர்கள் தான் நம்மளோட கடவுள். ஃபார் எக்ஸாம்பிள் காமராஜர் ஐயா எடுத்துக்கலாம், அண்ட் அப்துல் கலாம் சார் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி விவேகானந்தர் சார், திருவள்ளுவர், அந்த மாதிரி பல மேதைகள் நம்ம உலகத்துக்கு வந்துட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்க இந்த கடவுளுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ அத்தனையும் பொருந்திய மனிதர்கள். ஸோ எதற்காக இந்த விஷயத்த நான் சொல்ல வரேன் அப்படின்னா எங்கள் என்ஜிஓவில் ஒரு கனவை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். ஸோ அது என்ன அப்படின்னா நம்ம நிறைய நல்ல விஷயம் பண்ணுறோம் அப்படின்றத விட நிறைய நல்ல
தலைவர்களை உருவாக்கி நிறைய நன்மைகளை கொண்டு வரணும் அப்படின்றத எங்களோட ஆசை. ஸோ அதோட ஒரு அடிப்படையாக நாங்கள் என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா, தமிழகம் முழுவதும் 1,00,000 இளைஞர்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ 1,00,000 இளைஞர்களை ஒரு குட் லீடர்ஸாக நாங்கள் உருவாக்குறோம். அது எங்களோட ப்ராஜெக்டோட ஒரு மெயின் ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் வச்சிருக்கோம். ஸோ எதற்காக அப்படி 1,00,000 பேரை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே படிச்சுட்டா வேலைக்கு போகணும், அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபேமிலியோட முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இல்லாமல் இந்த பொது நலத்துக்கும் ஒரு விஷயத்தை வெளியில கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு நிறைய பேருக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டுறாங்க. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் மூலிமா நல்ல மனிதர்கள் அனைவரையும் ஒன்றாக இணைக்கணும் அப்படின்ற முயற்சியில தான் நாங்கள் உள்ள இறங்கியிருக்கோம். ஸோ அப்படி 1,00,000 பேர் உள்ள வர்றதுக்கான காரணம் எதற்காக அந்த விஷயத்தை நாங்கள் உருவாக்கணும் அப்படின்னு இன்னொரு வகையில் சொல்லணும் அப்படின்னா, எந்த ஒரு சர்வீஸ் நம்ம பண்ணாலும் சிம்பிளாகவும் பண்ணலாம், பிரம்மாண்டமும் பண்ணலாம். ஸோ நம்ம ஆர்கனைசேஷன் சார்ந்து பிரம்மாண்டமான நிறைய சேவைகளை கொண்டு வரணுன்ற மாதிரி நாங்கள் சைடில் இறங்கியிருக்கோம். அதில் ஒரு 2 விஷயம் சொல்கிறேன். ஸோ ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்டர் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதே மாதிரி சங்கர் நேத்ராலயா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த கண்புரை ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க. பட் அது ஒரு நல்ல சர்வீஸ், கஷ்டப்படுறவங்களுக்கு இலவசமாகவே பண்ணுறாங்க. ஆனால் அந்த விஷயம் இன்னும் பாமர மக்களுக்கு உண்மையாக போய் சேரலை. ஸோ இப்போ எங்களோட டார்கெட், நாங்கள் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருக்க கமிட்மெண்ட், அடுத்த வருஷத்துக்குள்ள குறைஞ்சபட்சம் 1,00,000 பேருக்கு கண்புரை ஆப்ரேஷன் எங்கள் டீமோட சப்போர்ட் மூலியமாக நாங்கள் கொண்டு வந்து கொடுக்குறோன்ற நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ எப்படி இப்படி நடக்குதுன்னா, அவ்வளோ பெரிய டீம் நம்ம கிட்ட இருக்காங்க, அதனால அந்த விஷயம் பாசிபிள். ஸோ அதே மாதிரி இன்னொரு ப்ராஜெக்ட் தான் பசியாற்றும் குடில் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ஃபனேஜஸ், ஓல்டேஜ் ஹோம்ஸ், இந்த மாதிரி இடத்த ஒரு மாவட்டத்திலையும் 3 குடில்கள் நாங்கள் அமைக்கிறோம். அந்த மாதிரி இடத்துல ஸோ தமிழகம் முழுவதும் 38 மாவட்டத்திலையும் ஒரு 100 பசியாற்றும் குடில்களை நம்ம உருவாக்குறோம் கம்மிங் ஜனவரி. ஸோ அதுக்கான எல்லா ப்ராசஸும் நடந்துட்டு இருக்கு. ஸோ எங்களோட அடுத்த அந்த கனவுல என்னன்னா, ஒரு குடியில குறைஞ்சபட்சம் 100 மனிதர்களுக்கு உணவளிக்க போறோம். அந்த மாதிரி 100 குடில்கள் அப்படின்னா ஒரு நாளைக்கு 10,000 நபர்களுக்கு, இல்லாத நபர்களுக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கனவோட இந்த பயணத்தை நாங்கள் தொடர்ந்து இருக்கோம். ஸோ இந்த விஷயம்லாம் எதுக்கு எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கலாம். அது என்ன பர்பஸ் அப்படின்னா, நாங்கள் ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட்ஸை 2012 ஃபுல் ஆக்டிவாக பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு 140 காலேஜஸ்னால நாங்கள் டைப் பண்ணி சிறப்பாக இந்த ப்ராஜெக்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதில் எங்களோட கனவு 1,00,000 இளைஞர்களை உள்ள கொண்டு வந்து பயிற்சி அளிக்கணும் அப்படின்றது எங்களோட முயற்சி. ஸோ அதை நாங்கள் சிறப்பாக கொண்டு வந்துட்டு இது வரைக்கும் ஒரு 60,000 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே எங்களோட வாலண்டியர்ஸ் டீமில் உள்ள என்டர் ஆகிட்டாங்க. இப்போ இவங்க எல்லாரையும் ட்ரைன் பண்ணணும். ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு கைட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு டீம் தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த இடத்துக்கு என்ன பண்ணலாம்னு போது தான் தெய்வமாகி ஆசிரியர் உங்ககிட்ட ஒரு சப்போர்ட் கேட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்துக்கு நாங்கள் எடுத்துருக்கோம். ஸோ இந்த தாட்ஸ் அதில் என்ன ஐடியா பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தமிழகம் முழுவதும் ஒரு மாவட்டத்திலிருந்து சேவை மனப்பான்மை கொண்ட ஒரு நல்ல திறமையான ஆசிரியர்களை ஒரு மாவட்டத்துக்கு 25 பேர் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். அந்த மாதிரி தமிழகம் முழுவதும் ஒரு 1000 ஆசிரியர்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ ஒரு ஆசிரியர்கள் என்ன பண்ண போறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்றோம். அதுல ஒரு 100 யங்ஸ்டர்ஸ் உங்களோட டீம்ல இருப்பாங்க. த்ரூ பை ஆன்லைன்ல தான் நம்ம அவங்களை எஜுகேட் பண்ண போறோம். பை சான்ஸ் கிடைச்சதுன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம டைரக்டா கெட் டுகெதர் பண்ண போறோம். ஸோ 1000 ஆசிரியர்கள் சேர்ந்து 1,00,000 மாணவர்களை தயார் நிலைப்படுத்த போறாங்க. ஸோ அதுதான் எங்களோட மிகப்பெரிய கனவு. ஸோ இந்த 1000 ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்க எல்லாருக்குமே சேவை குரு அப்படின்ற ஒரு பட்டத்தை நாங்கள் கொண்டு வரோம். எப்படி ஒரு நாட்டோட அரசன் ஒரு நாட்டையே ஆண்டாலும் அவருக்கு ராஜகுரு அப்படின்னு ஒருத்தர் பின்னாடி இருப்பாரு, அவரோட கைடன்ஸ்ல தான் அந்த ராஜா வந்து வழி நடத்துவாரு. அந்த மாதிரி ராஜகுரு மாதிரி இங்கே சேவை குருவா ஆசிரியர்கள் உங்களை தேடி நாங்கள் வந்திருக்கோம். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கிடைச்சதுன்னா இந்த ப்ராஜெக்ட் இன்னும் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்றது எங்களோட மிகப்பெரிய ஆசை. சப்போர்ட் பண்ணுவீங்களா? தேங்க்யூ. அதே மாதிரி லாஸ்ட்டாக சில விஷயம் சொல்லிட்டு போகிறேன். நம்ம முன்னோர்கள் பல விஷயங்கள் நம்மளுக்காக பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அடுத்து வர தலைமுறைக்காக நம்ம நிறைய விஷயங்களை பண்ணி வச்சுட்டு போகக்கூடிய கடமை நம்ம கிட்ட இருக்கு. ஸோ நம்ம வந்தோம், நம்ம ஒரு வாழ்ந்தோம், நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொல்றதை விட, நம்ம வந்தோம், நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சோம். நிறைய பேர் சொல்றாங்க போறப்ப போறேன் அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் என்னன்னா, இருக்கும்போது நம்மளால என்னென்ன நல்ல விஷயங்கள் செய்ய முடியுமோ செஞ்சிருவோம். ஃபார் எக்ஸாம்பிள், வாழ போற வாழ்க்கை ஒன்றும் பெருசா இல்லை மேடம். ஆக்சுவலா சொல்லலாம் 20 வயசு வரைக்கும் நம்ம ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. 20லேருந்து 40 வயசுக்குள்ள லேர்னிங்ஸ்லேயே ஓடி இருக்கு. 40லேருந்து 60 வாழ்க்கை முடிச்சு போகுது. அப்படி ஏன் போறேன்னு தெரியாத அளவுக்கு பிஸியா போயிட்டு இருக்கிறோம் எல்லாரும். ஸோ இப்படி போற இந்த வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்களை பண்ணி வச்சுட்டு போவோம் அப்படின்றது என்னோட மிகப்பெரிய ஆசை. ஸோ உங்களோட சப்போர்ட் எல்லாம் தேவைப்படுது. தமிழகம் முழுவதும் இதுக்கான வேலைகள் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். ஸோ உலகின் தலை சிறந்த சொல் செயல்.
உலகின் தலை சிறந்த செயல் சேவை. வாருங்கள் ஒன்றிணைவோம் நம் பாரத சேவை. தேங்க்யூ.